உணவையும் உறக்கத்தையும் துறந்து சிவநாமத்தை உச்சரிக்கும் மகா சிவராத்திரி என்று ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இறைவன் லிங்கோத்பவனாக காட்சி கொடுத்த சிவராத்திரி இன்று. எங்கெல்லாம் சிவபெருமான் மலை மீது குடிகொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் கிரிவலம் வரும் அற்புத நாள் இன்று. குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள். இந்த நாளிலே சிவாலய ஓட்டம்னு ஒன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்வாங்க. அவர்கள் காவி வேட்டி கட்டிக்கொண்டு காலில் செருப்பு அணியாமல் கையில் விசிறி வைத்து கொண்டு நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே 108 கிலோமீட்டர் ஓடுவார்கள். ஒரு சிவாலயம் திருமலையில் இருக்கிற மகாதேவ சிவாலயத்தில் ஆரம்பித்து நாளை காலை 12 சிவாலயங்களையும் முடிப்பார்கள். இதே போல் ஒரு சிவாலய ஓட்டம் மயிலாப்பூர்லேயும் நடைபெறும். மயிலாப்பூர்னாலே நமக்கு கபாலீஸ்வரர் தான் தெரியும். ஆனால் இங்கே வாலீஸ்வரர், காரணீஸ்வரர், வெள்ளீஸ்வரர்னு 7 சிவத்தலங்கள் இருக்குது. இங்கேயும் இந்த சிவாலய ஓட்டம் செய்வாங்க. தஞ்சாவூர் பாபநாசத்தில் 108 சிவலிங்கம் உண்டு. அதனால் இங்கே 108 முறை வலம் வருவார்கள். இது அம்பிகை இறைவனை தவமியற்றி வழிபட்ட நாளும் கூட. இந்த நம்ம நாள் முழுக்க இரவு முழுக்க விழித்திருக்க விடியல் இல்லைனாலும் 11:45 12 வரைக்கும் இருக்கக்கூடிய சக்தி நேரத்தில் விழித்திருந்து சிவநாமத்தை ஜெபித்தோம் என்றால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புறமேனை பூக்கள் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதுமில்லை, போற்றியோ நமச்சிவாய சய சய போற்றி போற்றி, சிவய நம யநம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம்.